வணக்கம் ருத்ரா ஆஸ்ட்ரோ டிவி சேனல் நேர்களே, நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோரஞ்சி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, கன்னி ராசியில பிறந்த நீங்க, கன்னி லக்னத்துல பிறந்த நீங்க, உங்களுடைய கர்ம பலன் எப்படி இருக்கு, உங்க ஜாதகத்துல நீங்களே பார்த்துக்கலாம். எப்படி கிரகங்கள் சேர்ந்திருக்கு, ஒரு ஒரு கிரகம் எப்படி சேர்ந்திருக்கு, எந்த கிரக சேர்க்கை நல்லது, எந்த கிரக சேர்க்கை நல்லது இல்லை, உங்க ஜாதகத்துல எப்படி ஒரு பேட்டர்ன் இருக்கு, எப்படி ஒரு காம்பினேஷன்ஸ் இருக்குதுங்கிறத நீங்களே பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். கன்னி லக்ன கன்னி ராசிக்கு யோகமான ஒரு கிரகம் பார்த்தீங்கன்னா சனி, அதுக்கப்புறம் வரக்கூடிய சுக்கிரன். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா மிகவும் முக்கியமான ரெண்டு கிரகமாக வருகிறது. சனி குருவோட சம்மந்தப்படும் பொழுது உன்னமே நல்லா தூக்கி கொடுப்பார், நல்ல ஒரு யோகமான ஒரு அமைப்பை கொடுப்பார். சனியும் சுக்கிரனும் ஒண்ணுக்கொண்ணு சம்மந்தப்படும் பொழுது நல்ல அமைப்பை கொடுக்கும். அதே மாதிரி சனி ஒளி பொருந்திய ஒரு சந்திரனின் பார்வை பெற்றிருக்கும் பொழுது நல்ல யோகத்தை கொடுக்கும். அதே மாதிரி சனி கேதுவோட சேர்ந்திருந்தாலும் அற்புதம். அதே மாதிரி சுக்கிரன் குருவின் பார்வை நேராக 7ஆம் பார்வையா பார்க்காம குருவோட சேராமல் 5ஆம் பார்வையாக 9ஆம் பார்வையாக பார்ப்பது சுக்கிரனுக்கு அருமையான அமைப்பு. யோகமான அமைப்புகள்லாம் வரும் வாழ்க்கையில. செல்வ செழிப்புக்கு குறைவே இருக்காது. அதே மாதிரி பௌர்ணமி சந்திரனின் பார்வை பெறக்கூடிய சுக்கிரன், புதனோட சேர்ந்திருக்கிற சுக்கிரன்லாம் அற்புதமான பலனை கொடுப்பார். சேரக்கூடாத காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா சனி செவ்வாய் சேரக்கூடாது, சனி ராகு சேரக்கூடாது, சனி சூரியன் சேரக்கூடாது. ஒரு 15 டிகிரியில் சேர்றது கொஞ்சம் பாதிப்பை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். அதே மாதிரி சுக்கிரன் பாருங்க, ராகுவோட சேருவது தவறு. செவ்வாயால் சேர்ந்தால் செவ்வாய்க்கு நல்லது, சுக்கிரனுக்கு நல்லதில்லை. சனியோட சேரும் பொழுது சனிக்கு நல்லது, சுக்கிரனுக்கு நல்லதில்லை. இது மாதிரி அமைப்புகள் இருக்கு. ஆனால் கேதுவோட சேர்ந்தா இன்னும் நல்லது. காதல் திருமணம், நல்ல ஒரு பிறர் மொழிகள் பேசுபவர்களுக்கு நல்ல லாபங்கள், வெளிநாடு போகக்கூடிய அமைப்புகள் எல்லாமே இருக்கு. கலைத்துறையில் ஜெயிப்பது எல்லாமே வரும். ஸோ இதுதான் ஒரு பொதுவான காம்பினேஷன். சில மெயினாக சனி சூரியன் ராகுங்கிறது ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு இம்பார்ட்டண்டான பிளானட். ஒன்றுக்கு ஒன்று சேரக்கூடாது. ஒளி பொருந்திய கிரகங்களாகிய சூரிய சந்திரன் வந்து ராகு கேதுகளோட சம்மந்தப்படக்கூடாது, பார்த்துக்குங்க. ஸோ மற்றபடி பாருங்க, யோகம் இல்லாத ஒரு தசையாக கிரகமாக யோகமான கிரகம் வந்து சனி சுக்கிரன். யோகம் இல்லாதது என்னன்னா செவ்வாய். செவ்வாய் தான் அட்டமாதிபதியாக வருகிறார், 8ஆம் வீட்டு அதிபதியாக வரார். ராசி அதிபதியாகிய கன்னி லக்னாதிபதியாகிய கன்னி லக்னாதிபதியாகிய புதனுக்கு பிடிக்காத ஒரு கிரகமாக செவ்வாய் வருகிறார். செவ்வாய் திசை வரும்பொழுது ஜாதகர் அஃபெக்ட் ஆவாங்க. அட்டமாதிபதி திசை இல்லையா, கொஞ்சம் பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் கொடுக்கக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்கு. ஸோ அதனால கொஞ்சம் பொறுமையாக வாழ்க்கையை சந்தித்து வாழ்க்கையில் வரக்கூடிய போராட்டங்களை சந்திக்க வேண்டியதாக இருக்கும். இக்கட்டான ஒரு சூழ்நிலை, மரணத்துக்கு ஒப்பான கண்டங்கள், அது மாதிரி விஷயங்கள்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இந்த கன்னி ராசி கன்னி லக்னக்காரருக்கு செவ்வாய் திசை வந்துடும். அந்த செவ்வாய் சுக்கிரனோட சேர்ந்துருக்குன்னா ஓரளவுக்கு சமாளிக்கலாம். குருவோட பார்வையில் இருந்தால் ஓரளவு சமாளிக்கலாம். சந்திரனோட சேர்ந்து சந்திரமங்கல் யோகத்தில் இருந்தால் பரவாயில்லை. ஆனால் அவரே ராகுவோட சேர்ந்து சனியோட சேர்ந்து இருக்கக்கூடாத இடமாகி 6ஆம் இடத்துல இருந்தார்னா இன்னுமே வம்பு வழக்குகள், பிரச்சனைகள், உடல் உபாதைகள், திடீர்னு வந்து குடும்பத்தில் ஒரு விஷயங்கள் நடக்கிறது, சுப விஷயங்கள் நடக்காமல் ஒரு தவறான விஷயங்கள் நடக்கிறது, அது மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நடந்துடும். துர்மரணங்கள் அது மாதிரிலாம் வரும். ஸோ அதனால் இப்போ இதான் பார்த்துக்கணும். உங்கள் ஜாதகத்தில் எப்படி இருக்குன்னு பாருங்கள். மற்றபடி இருக்கக்கூடிய கிரகம் பார்த்தீங்கன்னா சூரிய சந்திரன் சூரிய சந்திரன், புதன், அதெல்லாம் வந்து ஒரு நியூட்ரலான பிளானட். புதன் தான் ராசி அதிபதி லக்னாதிபதியாக வரனால அவரு நல்லா ஸ்தான பலத்தோடு இருக்கிறது நல்லது. சில டைம்ஸ் வர்க்கோத்தம் பெற்றாலும் ஸ்தான பலம் வரும். நவம்சத்திலையும் ராசிலையும் ஒரே இடத்துல இருந்தாலும் சில நட்சத்திர பாதத்தில் இருக்கும் பொழுது வர்க்கோத்தம் பெறுகிறார் இல்லைங்களா, அதெல்லாம் வந்து அருமையான ஒரு அமைப்பு கொடுக்கும். உங்க ஜாதகத்துல எப்படி சுக்கிரன் சனி செவ்வாய் மற்ற கிரகங்கள்லாம் எந்த மாதிரி காம்பினேஷன் இருக்காங்க, சனி செவ்வாய் ராகுவோட சம்மந்தப்படாமல் இருக்காங்களா, குரு சந்திரன் சுக்கிரனோட சம்மந்தப்பட்ட வராங்களா, குரு எத்தனை கிரகத்தை பார்க்குது, சனி எத்தனை கிரகத்தை பார்க்குது அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்து உங்களுடைய ஜாதக அமைப்புல எது மாதிரி ஒரு கர்மா செயல்பட போகிறது, உங்களோட யோகங்கள் எங்க இருக்கு, எப்படி யோகமா வரப்போறீங்க அப்படிங்கிற பல விஷயங்கள் நாம வந்து நுணுக்கமாக அற்புதமாக நீங்க வாழ்க்கையில முன்னேற முடியும். இது பொதுவான பலன்களை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்துல பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம போட்டு திருக்கணித பஞ்சாங்கத்தில் நம்ம ஜாதகத்தை போட்டு நம்ம பார்க்கும் பொழுது இன்னுமே வந்து துல்லியமான பலன்கள் நம்மளால பார்க்க முடியும். அடுத்த வரக்கூடிய காலகட்டங்கள் எதை காட்டுது, எது மாதிரி விஷயங்கள் வந்து நமக்கு
நல்ல ஒரு வெற்றியை கொடுக்கும். எது மாதிரி விஷயங்கள் நமக்கு நல்லது வராது, எதை நோக்கி போனால் நம்ம ஜெயிக்கலாம், எதை நோக்கி போனால் நமக்கு பிரச்சனைகள் வரும், நம்மளுடைய யோகமான துறை என்ன, யோகமான படிப்பு என்ன, எப்போ கல்யாண விஷயங்கள், லேட் மேரேஜா, ஏர்லி மேரேஜா, குழந்தை பேர் எப்படி இருக்குது, கடன் எப்போ ஒழியும், எப்போ நம்ம வந்து ஃபினான்ஷியலாக செட்டில் ஆகும், இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லாம் எப்போ கொஞ்சம் நாளாக லாபம் வரும், உடல் உபாதைகள் எப்போ குறையும், சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு சில கேள்விகள் இருக்கிற மாதிரி விஷயங்கள்லாம் வந்து எல்லாமே சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் நம்ம துல்லியமான பலன்களை பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி முடிவுகளை நம்ம வந்து பொறுமையாக எடுக்கும் பொழுது வாழ்க்கையில் தேவையற்ற செயல்பாடுகளை செய்யாமல், நம்ம கர்மாவுக்கு சம்மந்தமில்லாத ஒரு விஷயங்கள்லாம் செய்யாமல் கரெக்டான விஷயங்கள் அந்தந்த டைமில் நம்ம செய்யும் பொழுது அந்தந்த நேரத்தில் அந்தந்த தேதியில் தசா புக்தி அந்தர சூக்ஷம லெவலில் நம்ம வந்து டிவைட் பண்ணி நம்மளுடைய அமைப்புகளை நாமே பார்க்கும் பொழுது எதுமாற கர்மா எப்படி செயல்படுகிறது அப்படிங்கிறதெல்லாம் வந்து நம்ம பார்க்குறோம். அதுலேருந்து ஒன்றுமே நம்ம வந்து டீட்டெயில்டாக நம்மளுடைய டைம்லைன்ஸ் எப்படி இருக்குது, எதை நோக்கி நம்ம வாழ்க்கை போகுதுங்கிறது என்ன புரிந்து கொள்ள எப்படி ஒரு கூகுள் மேப் வந்து நம்ம ட்ராவல் பண்ணுறப்போ நமக்கு ஒரு உதவியாக இருக்கோ, அதே மாதிரி இந்த சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி உங்களுக்கு ஒரு உத்வேகத்தையும் ஒரு பாத்தையும் உங்களுடைய கர்மா பாத்தையும் சொல்லக்கூடிய காட்டக்கூடிய ஒரு அமைப்பாக ஒரு டூலாக செயல்பட்டு உங்களை வாழ்க்கையில் தேவையற்ற சமய விரயங்கள், தேவையற்ற பொருள் விரயங்கள் எல்லாம் தவிர்த்து வாழ்க்கையில் எளிதில் வெற்றி பெற்று ஒரு நல்ல ஒரு நிறைவான வாழ்க்கையை வாழ்வதற்கு வகுக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக இந்திய வேத ஜோதிட அடிப்படையிலான ஒளித்தத்துவ அடிப்படையிலான சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் கண்டிப்பாக முடியும் என்பதை சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கிறேன். மீண்டும் மற்றொரு காலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.